655வது ஹதீஸ். இந்த வச்சுக்கிறோமே, இது புகாரில் எப்படி செய்யப்பட்ட ஹதீஸு. இந்த ஹதீஸு முறையான கருத்தை தருகிற ஹதீஸாக இருந்தாலும் இந்த வஹாபியல் வஹாபியல்னா எல்லா வஹாபியும் சொல்லலை. வஹாபியல்லே டீசெண்டான வஹாபியல் இருக்கிறாங்க, நாகரிகமான வஹாபியல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொச்சப்படுத்த மாட்டாங்க எதையுமே, ஆனால் தவறான கொள்கையில் இருப்பாங்க. அது வேறு விஷயம். அவங்க இருக்கிற கொள்கை தவறானது, பிழையானது. ஆனால் அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு ஹதீஸை மறுக்கிறோங்கிற நிலைக்கு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட வஹாபியில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிற வஹாபி அப்படி கிடையாது. ஒரு ஹதீஸை மறுக்கணுங்கிறதுக்காக அசிங்கமான விளக்கங்கள், ஆபாசமான விளக்கங்கள் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் ஹதீஸில் இருக்குமா, இப்படிப்பட்ட ஆபாசம் இதிலே இருக்குமா, ஆகவே இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹதீஸை அல்ல. ஆபாசம் அங்கே இல்லை, ஆபாசம் இருக்கிறா இவங்க சித்தரிக்கிறாங்க. அசிங்கம் அங்கே இல்லை, அசிங்கம் இருப்பதா இவங்களே சித்தரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸு இப்போ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாகத்தான் சில கருத்தை உங்களுக்கு நான் வைக்க போகிறேன். அந்த ஹதீது என்ன? புகாரில் வந்த ஹதீது தான். அந்த அரபியில் உள்ள ஹதீதுக்கு நான் ஃபஸ்ட்டு தர்ஜமா அர்த்தம் கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு அவங்க எப்படியெல்லாம் இது அசிங்கமாக அர்த்தம் சொல்கிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் விளக்கலை. ஹதீது என்ன தெரியுமா? சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு உசைத் ரலியல்லாஹு அவங்ககிட்ட அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு இந்த ஹதீஸில் இருக்குதா? இதுக்கு முன்னால் இன்னொரு ஹதீஸ் இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறது 5637வது ஹதீஸ். இதே மேற்று 5256 அதுலேயும் இருக்குது புகாரில். அதில் எப்படி வருது? தஸவ்வஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் உமைமா, அந்த உமைமா என்ற பெண்ணை. அப்போ திருமணம் முடிச்சுட்டாங்க. அந்த சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ஒரு பெண்ணை பற்றி. அப்போ திருமணமும் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சாங்க எப்படி தெரிஞ்சுங்க? இந்த ஹதீஸில் 5256 ஹதீஸ் மூலமாக திருமணம் செஞ்சாங்க. பிறகு அந்த பெண்ணை அழைத்து வரும்படி அபூ உசைத் ரலியல்லாஹு அன்ஹுங்களை அனுப்பி வச்சாங்க. இவங்களும் போனாங்க, அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணை பனு சாயிதா என்கின்றவர்களுடைய கோட்டை, உஜும்டா கோட்டைன்னா பங்களா மாதிரி உள்ள வீடு, அந்த வீட்டிலே தங்க வைக்கப்பட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றார்கள். துணைவியார் மனைவியார் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. திருமணம் முடிஞ்சு புது பெண்ணை சந்திக்க போகிறாங்க. ஹத்தா ஜா அஹா வந்துட்டாங்க. இப்போ தஹல அலிஹா அந்த பெண்ணு இருக்கிற இடத்துக்கு போனாங்க. இப்போ இதன் இம்ராத்துல் முனக்கிசத்துல் ஆசஹா அந்த பெண் அங்கே தன்னுடைய தலையை தாழ்த்திய வண்ணம், புது பெண் அப்படி தானே இருப்பாங்க, தலையை தாழ்த்திய வண்ணம் எழுந்தாங்க. ஃபலம்மா கல்லமஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க அந்த பெண்ணிட்ட. அந்த பெண் அப்போ சொன்னாங்க, அஊது பில்லாஹி மின்க, உங்களை விட்டும் அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கத அஅதுகி மின்னி, உங்களுக்கு நான் பாதுகாப்பை தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஹதீஸ் தொடருது. மற்ற மக்கள் எல்லாம் அந்த பெண்ணில் சொன்னாங்க, அத்ததிரின் மன்ஹாலா, இப்போ வந்துட்டு போகிறது தெரியுமா, உன்னை திருமணம் செஞ்சு இப்போ வந்துட்டு போனாங்கல்ல, அது யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க தெரியாது அப்படின்னு. ஹாதா ரசூல் அல்லா, இவங்க தானுங்க அல்லாவுடைய ரசூல், மனிதர்களிலே சிறந்தவர்கள், மிகப்பெரிய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதை மிக்கவர்கள். அப்படிப்பட்டவங்களை போய் நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்களே, எழுந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஜா அலி யக்துபகி, உங்கள்கிட்ட பேசுவதற்கு தானே வந்தாங்க, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்கீங்களே அப்படின்னு. அப்போ அந்த பெண்ணு சொன்னாங்க, குந்த அண்ணா அஷ்கா மனதாலி, நான் துர்ப்பாக்கியம் உள்ளவளாக ஆகிட்டேனே, தெரியாமல் செஞ்சதுனால நான் ஒரு நல்லவரை, ஒரு சிறந்தவரை, பெருமைக்குள்ள நான் இழந்துட்டேனே, என் கணவராக இருக்க மிக தகுதி வந்தவனை இழந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இப்போ அக்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை வெளியே வந்தாங்களா. ஹத்தா ஜலசா ஃபி சகீஃபத்தி பனி சாயிதா, பனு சாயிதாங்கிற கொட்டகை உள்ள இடத்துக்கு ஸல்லல்லாஹு வந்தாங்க. இவங்களும் வந்தாங்க, அவங்க தோழர்களும் வந்தாங்க. இந்த பனு சாயிதாவுடைய கொட்டகைன்னு வருதுல்ல, அது ஒரு கூடம் மாதிரி. இப்போல்லாம் ஹாலு கூடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு கொட்டகை. அந்த காலத்துல எல்லாம் அந்த
கீத்தில் தானே மேலே முகட்டை அமைப்பாங்க. நம்ம கிராமங்களில் பல தென்னங்கீட்டு அவங்கெல்லாம் அந்த காலத்தில் பேரிச்ச மரத்தில் உள்ள மட்டையெல்லாம் அந்த கீற்றெல்லாம் போடுவாங்க அந்த காலத்தில். அப்படி ஒன்று முக்கியமான கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறதுக்காக அது பயன்படுத்தப்படும். ஒரு மேற்று உங்களுக்கு சொல்லிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மறைந்ததற்கு பின்னால் யாரை ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற மேற்று வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபா பெருமக்கள்லாம் இங்கே தான் கூடினாங்க. இந்த பனு சாயிதா கொட்டகைன்னு சொல்கிறோம் அல்லவா, அங்கே தான் ஒன்று கூடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையே நம்ம ஹலீஃபா நியமிப்போன்னு முடிவு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் அது. சரி, அங்கே உட்கார்ந்தாங்களா, தோழர்கள் உட்காந்துட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்கினா யா சஹல். சஹல் யார்? இந்த ஹதீத் அறிவிக்கணும் அவங்க தான். சஹல் என்ன சொல்கிறாங்க, ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாங்களேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்போ ஹரஜுத்தலம் பிஹாதல் கஜஹி. இந்த ஹதீதை அறிவிக்கும் போதே அந்த பாத்திரம் அவங்க கையில் இருந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இந்த பாத்திரத்தை தான் நான் கொண்டு வந்தேன். சலாசலம் எங்களை குடிக்க தண்ணி தாங்கன்னு கேட்டாங்கல்ல, இந்த பாத்திரம் காமிக்கிறாங்க சஹல் ரலியல்லாஹு அன்ஹு, இதைத்தான் கொண்டு வந்தேன். ஃபஸ்கைத்தும் பீஹி, இதில் தான் தண்ணி ஊற்றி குடிக்க முடியாது சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு இந்த பாத்திரத்தின் மூலம் எங்களுக்கும் தண்ணி தந்தார்கள். இந்த ஹதீஸை கேட்டாங்கல்ல சஹல் ரலியல்லாஹு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பாத்திரத்து மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த தண்ணியை தந்தாங்க. அந்த பாத்திரத்துடைய மகிமை, இந்த பாத்திரம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இது மூலமாக தான் தண்ணி கொடுத்தனாக்கும், அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி தர்றேன் அப்படின்னு தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது உமர் அப்படிங்கிற அளவுக்கு பெருமை பெற்றவங்க, நீதமான ஆட்சி நடத்துறவங்க. அவங்க இந்த பாத்திரத்தை அருமையை நினைத்து எனக்கு அன்பளிப்பா தந்துருங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. பிறகு இவங்க அதை கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டது 5637. சரிதானா? சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5756 சலாசலம் திருமணம் செய்தார்கள். தஸவ்வஜ அப்படிங்கிற வாசமும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சரி, 5255 அந்த ஹதீஸை பார்ப்போம். இது எனக்கு அபு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வெளியே வரணும். ஹத்தா இன் தலக்கனா இல்லை ஹாயித்தின், ஒரு தோட்டத்தின் பக்கமாக. தோட்டம் சொன்னால் பேரித்தமலை தோட்டம். யுக்காலுலா சவுத்து, அந்த இடத்துக்கு நான் போனோம்னா அந்த இடத்துக்கு சவுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தின் பெயர். ஹத்தா இன்தஹைனா இல்லை ஹாயித்தேனி, 2 தோட்டங்கள் அமைந்திருக்கும், அப்படிப்பட்ட இடம் அது. அந்த 2க்கும் மத்தியில் நாங்கள் உட்கார்ந்தோம். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசம் அந்த நேரத்தில் எங்களுக்கு சொன்னாங்க, இஜ்லிஸு ஹாவுனா, இங்கே உட்காந்துக்கிறங்க அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு வர்தஹல போனாங்க. வக்கது ஊத்திய பில் ஜவுனியா, அந்த புதுப்பெண் இருக்கிறாங்கல்ல பனு சாயிதாங்கிற இடத்துல பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த பெண், புதுப்பெண் மணப்பெண் இருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த பெண்ணும் வந்தாங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்ணோடு யார் இருந்தா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுருக்கீங்க, ஏன்னா இதையெல்லாம் கொச்சப்படுத்தி அர்த்தம் வைக்கிறாங்க, அதனால இது வந்திருக்கணும். ஓ மஹா தாஜத்துஹா ஹால்னு சொல்லஹா, அந்த மணப்பெண்ணோடு இன்னொரு பெண்ணும் இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் இந்த பெண்ணுக்கு பால் கொடுத்து வளர்த்தவர்கள், பால் குடி தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பால் கொடுத்து வளர்த்தவங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு போய் சொன்னாங்க, ஹபீ நஃப்ஸகி லி, உன்னை எனக்கு அன்பளிப்பாக தந்துவிடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பெண்ணு சொன்னாங்க, ஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லி சூகா, ஒரு அரசி பெண்மணி, அரசியாக உள்ள பெண்மணி ஒரு பிரஜைக்கு தன்னை அன்பளிப்பாக வழங்குவாங்களா அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டி அமைதிப்படுத்தினாங்க. லி தஸ்குன, கையை நீட்டினாங்க அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக. அந்த நேரத்தில் அந்த பெண்ணு சொன்னாங்க, அஊது பில்லாஹி மின்க, உங்களை விட்டு அல்லாஹ் தான் பாதுகாப்பு தர்றேன். முன்னால் வஞ்சில் அதே தான், ஒரே ஹதீஸ் தான். சில விளக்கங்கள் அந்த ஹதீஸில் இருக்கும், இதில் இருக்காது. இன்னும் சில வழக்கங்கள் இந்த ஹதீஸில் இருக்கும், அதில் இருக்காது. ஹதீஸ் எல்லாம் சப்ஜெக்டிவ், நிகழ்ச்சி எல்லாம் ஒன்று தான். உங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறேன். அவ்வளோ போய் சொல்லலான்னு சொன்னாங்க. கது உதுத்தி பி மஹாத், சரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு இறைவன் மூலமாக பாதுகாப்பு தேடிட்டீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள்.
அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அபூ சயீத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அதீதை. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு 2 ஆடைகளை கொடுத்து அவங்க குடும்பத்தாரிடம் அனுப்பி வச்சிருங்க. இதுவும் புகாரில் தான் இருக்கு. வாலி ஹக்கஹா பி அஹ்லிஹா, இதான் சப்ஜெக்ட். இன்னும் கொஞ்சம் விளக்கமா நிக்காஹ் நடந்துச்சுங்களும் புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நடந்தது அப்படிங்க புரியணும்ல. ஏன்னா நிக்காஹே நடக்கலைங்கிறது தான் இந்த வஹாபியுடைய வாதம். கல்யாணம் எங்க பண்ணாங்க, யார் சாட்சி, எப்போ அந்த பெண் சம்மதம் கேட்டாங்க, சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணி செஞ்சிருந்தா தான் ஒரு பஞ்சாயத்தும் இருக்காத. அப்ப கல்யாணம் பண்ணாம நடந்தது அப்படிங்க புரியணும்ல. ஏன்னா நிக்காஹே நடக்கலைங்கிறது தான் இந்த வஹாபியுடைய வாதம். இதை அத்தபகாத்துல் குப்ரா நுஅமான் இப்னு அபில் ஜௌன் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். அவர் தூரம் தொலைவிலேருந்து வர்றாரு. இஸ்லாத்தை தழுவிய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்ல பேசலாம். பிறகு சொல்கிறாரு, யார சொல்லலாம், எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கவா? அந்த பெண் ஏற்கனவே ஒருவருக்கு மனைவியாக இருந்தாங்க. அந்த பெண்ணுடைய பெரியத்தாவுடைய மகனுக்கு மனைவியாக இருந்தாங்க. அந்த கணவரும் மோத்தா போயிட்டாரு. இப்போ விதவையாக இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்றீங்களா என்று இவர் கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இவரே திருமணம் செய்து கொடுக்குறாரு. ஆனால் பெண் அங்கே இல்லை, பெண் அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க. இவர் சொல்லுங்க. அப்போ நோமான் சொல்கிறாரு, இப்போ என் கூட ஒருவரை அனுப்பி வைங்க, நான் ஊருக்கு போகிறேன், என் கூட அனுப்பி வைங்க, நீங்கள் இப்போ திருமணம் செஞ்சீங்கல்ல அந்த பெண்ணை அவங்க கூட நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உஸைத் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் இவங்களோட போங்க, பெண்ணை அனுப்புவாங்க, அந்த துணையோட நீங்கள் அனுப்பி வைப்பாங்க, நீங்கள் அழைச்சிக்கிட்டு வாங்க. துணையாரு அந்த பால்குடி தாயாரோட வந்தாங்க, அந்த துணையோட நீங்கள் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் போய் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. மற்ற செய்தி ஏற்கனவே தெரிஞ்சாயிடும். இப்போ ஃபுல் மேட்டர் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஹதீஸை 5637, 5756, 5755 இந்த எல்லா ஹதீஸையும் நான் மறுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்? எல்லாம் ஒரு சம்பந்தம், இது எல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. என்ன ஒரு விஷயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா நான் இதை பார்த்து சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கல்யாணமே ஆகலை அப்படி தானே இருக்குது அப்படின்னாங்க. அவங்களுடைய வாதம் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு இப்படி போனாங்க. ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா அசிங்க கருத்தை? இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும். இது தப்பா இல்லையா? அதே புகாரிலே தஸவ்வஜ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள் இருக்கும்போது கல்யாணமே ஆகலை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அதான் ஆரம்பிச்சிருந்தாலும் இருக்குது, நேரடியாக இருக்குதுல்ல, வேறு கிதாபில் இல்லைங்க. எந்த கிதாபில் நீங்கள் அசிங்கமாக இருக்குங்கிறீங்களோ அந்த கிதாபில் ஹதீஸில் தானே இருக்குது தஸவ்வஜ. அப்போ சொன்னது பொய்யா போச்சு. சரி, அப்போ அந்த பெண்ணிட்ட போய் உன்னை அன்பளிப்பா கொடுன்னு கேட்க மாட்டாங்க. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், நீ உன்னை எனக்கு அன்பளிப்பா கொடு என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் வருது. மனைவியாக ஆன ஒருத்தரை அன்பளிப்பு கொடுன்னு ஏன் கேட்குறாங்க? மனைவி ஆனால என்ன இஸ்லாமிய சட்டம்னு கேட்டால், அந்த பெண்ணிட்ட சம்மதம் பெற்று முறையாக நிக்காக பண்ணி அப்புறம் தானே வரணும். அப்போ அந்த பெண்ணு மறுத்துருக்குமே, இப்போ மறுக்கிறது. சரி, அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேட்டால், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ ஏன் அந்த பெண்ணை பார்த்து உன்னை எனக்கு அன்பளிப்பாக கொடு அப்படின்னு ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த பெண் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாங்க, ரைட்டு. அந்த பெண்ணுக்கு அதிலே சம்மதம் இருக்கிறதான்னு தெரியணுமா இல்லையா? அதற்காக கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ கூட திருமண மஜ்லிஸில் இருந்து வழிகாரரும் 2 சாட்சியும் போவாங்க பெண் இருக்கிற இடத்துக்கு சம்மதம் கேட்கறதுக்காக வேண்டி, கையெழுத்து வாங்கிறதுக்காக வேண்டி. சம்மதம் கொடுத்துட்டாங்க, அந்த பெண்ணு கையெழுத்தும் போட்டாங்க. சரி, உண்மையிலேயே மனுமோந்து சம்மதம் கொடுத்தாங்களா அல்ல கூட்டத்துக்கும் வாப்பாக்கும் பயந்துக்கிட்டு கொடுத்தாங்களான்னு தெரியும்ல. இப்போ ஒரு கணவராக இருக்கிற ஒரு மணவருக்கு போனால் அந்த பெண்ணிட்ட உண்மையிலேயே எனக்கு சம்மதம் தானா, என்னை திருமணம் செய்ய உனக்கு சம்மந்தம் இருக்குதா, நீ என்னை விரும்பலையா அப்படின்ட்டு அவர் கேட்குறான்னு வைங்க. அந்த மாதிரி கேட்குறது தான் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. இப்போ அந்த பெண் சொன்னாங்க, இல்லை, ஏன் நான் அரசு பெண்மணி, நீங்கள் சாதாரண ஒரு பிரஜை, உங்களுக்கு எப்படி நான் மனைவியாக இருக்க முடியும் அப்படின்ட்டாங்க.
அப்படி அப்போ சம்மதம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ சிலர் என்ன நம்ம சொன்னாங்க, இல்லை ஹக்கீபி அஹ்லிக்கு, அப்படியானால் உன் குடும்பத்தாரோடு நீ சென்று விடு அப்படின்னாங்க. புகாரில் இந்த ஹதீஸுக்கு பாடமே அப்படி தான் போடுறாங்க. இந்த வார்த்தையே தலாக்கு மாதிரி தான். தலாக்கு நேரடியாக தலாக்கு சொன்னார் மனைவியா, தலாக்குற வார்த்தை தலாக்கு தான். நேரடியாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணலை, வேறு வார்த்தை யூஸ் பண்ணார். ஆனால் நீயத்தை தலாக்கு வச்சுட்டாரு. நீ அது தலாக்கு தான். அந்த சட்டத்தை இந்த அதிகம் எடுக்கிறாங்க இமாம்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த பெண் சொல்லி நான் பாதுகாப்பு தேடுறேன், அப்போ விருப்பம் ஆகிப்போச்சு, அப்படி ஆனால் உனக்கு தலா கொடுத்து விட்டேன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்க, இல்லை ஹக்கீபி அஹ்லி, அப்படியாங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்தாரோடு போயிடுமா. அப்போ இப்படி சொல்லும் பொழுது அந்த தலாக்க நியத்தை தான் சொன்னாங்க. அதனால தான் தலாக்குடைய நியத்தை வைத்து வேறு வார்த்தைகளை சொன்னாலும் தலாக்காக நிறைவேறும் அப்படின்னு இமாம்கள் சட்டம் வகுக்கிறதே இந்த ஹதீஸை வச்சுட்டான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் உனக்கு சம்மதமாக என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை, உன்னை எனக்கு அன்பளிப்பா கொடுன்னு சொன்னது நோக்கமே அதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்து குர்ஆனில் தெளிவாக இருக்கிறது, தெளிவாக தான் இருக்குது. நீங்கள் தான் படிக்கலை, அதான் நம்மளும் சொல்கிறோம். நீங்கள் தான் படிக்கலை. ஏன் இந்த ஹிபத்து அப்படிங்கிறத அவங்க கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? வம்ரஅத்தன் முஃமினத்தன் இம் வஹபத்தன் நஃப்ஸஹா லின் நபியி இன் அராதன் நபியு அன் யஸ்தன்கிஹஹா ஹாலிஸத்தன் லக மின் தூனில் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பிரத்யேகமான ஒரு பவரை கொடுக்குறான். ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட உங்களுக்காக என்னை நான் அன்பளிப்பு வழங்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பிட்டா அந்த திருமணம் கூடுங்களாம்ல. ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, உன்னை எனக்கு அன்பளிப்பாக தந்துவிடுன்னு சொன்னதை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாகவே அதை சொல்லி காட்டுறான். சாட்சியம் தேவையில்லை, மகரும் தேவையில்லை, இது எல்லாருக்கும் உள்ளத. ஹாலிஸத்தன் லக்க, நபி அவர்களே உங்களுக்கு மட்டும் இது. மின் தூனில் மோமினின், மற்ற மோமின்களுக்கு இந்த சட்டம் கிடையாது அப்படிங்கிறான் அல்லாஹு தஆலா. அதனால குர்ஆனிலே இருக்கக்கூடியதை நீங்க படிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில. அடுத்து அந்த அந்த ஹதீஸை கொச்சப்படுத்துகிறாங்களாம். கொச்சப்படுத்தல பண்ணுவல, கொச்சையாக பேசுகிறார்கள், பச்சையாகவும் பேசுகிறார்கள் அந்த ஹதீஸை வச்சு. ஏன்னா அதை மறுக்கணும் முடிவுக்கு வந்துட்டதுனால எப்படியெல்லாம் அசிங்கமாக பொதுமக்களுக்கு சொல்லலாம். அப்போ தான் பொதுமக்கள் நினைப்பாங்களாம், இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களாம். அதுக்காக வேண்டி. ஆனால் அங்கே ஒரு வார்த்தையில் கூட அப்படி இல்லை, இவங்க பேசுறது அப்படி. உதாரணத்தை பாருங்களேன். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இஜ்லிசு ஹாஹுனா, இந்த இடத்துல இருங்க, சவுத்துங்கிற இடம், நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்கல்ல. இவங்க சொல்ல, ஏன் மதீனாவின் வெளியிலே செல்ல வேண்டும்? புதுப்பெண்ணை சந்திக்க போகிறாங்க, ஏன் மதீனாவுக்கு வெளியிலே செல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இடத்தில் இந்த பனு சாயிதாங்கிறவங்களுடைய கோட்டை பங்களா இருந்ததுங்கிறது தெரியாதனால இவங்க நினச்சிக்கிட்டது தோட்டம்ன்ற ஒன்று ஊருக்கு வெளியில் தானே இருக்கும் தோட்டம்னு நினச்சிக்கிட்டு ஆகுவ. அந்த ஊருக்குள்ளேயே தான் தோட்டம். அதுவும் பனு சாயிதா இருக்குது அல்லவா. இப்போ நீங்கள் போனால் கூட பார்க்கலாம். இப்போ கூட மதீனா ஷரீஃபுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலுங்க, அந்த பனு சாயிதாங்கிறது இன்னைக்கும் அதை தோட்டமாகவே வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா? வரலாற்றுக்குரிய இடம் அது. ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்தது அந்த இடத்துல தானே. அதனால சுற்றி உங்களுக்கு பில்டிங்க, மஸ்ஜித் நபவியை சுற்றியும் பெரிய பெரிய பில்டிங், பல மாடி கட்டிடம். ஆனால் அந்த இடம் மட்டும் தோட்டம். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். எங்கே இருக்குது? மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துலங்க. மஸ்ஜித் நபவிக்கு மேற்கு பக்கமாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டோடைய பேக் சைடு அதை தான் அவங்க வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வடமேற்கு, மேற்கு இது உதாரணம் மேற்குங்கிறேன். இப்போ இங்கிட்டு வச்சுக்கிறோம், நமக்கு மேற்கு இதானே. நான் மஸ்ஜித் நபியை வச்சு நான் அப்படி சொன்னேன். சரி, இப்போ இங்கே இது மேற்கு வைங்களேன். மேற்கு அது பள்ளியினுடைய ஒரு பகுதி, இதுவும் பள்ளியுடைய இன்னொரு பகுதி. இந்த பனு சாயிதாங்கிற தோட்டம் எங்கே தெரியுமா இருக்கு? மேற்கு பகுதியில். இதான் மேற்கு, இந்த ஓரத்தில் இருக்கு. வடமேற்கு இது தென்மேற்கு. இந்த மூளை வடமேற்கு.
பள்ளிக்கு பக்கத்தில் கிரவுண்டில் இந்த வலது பக்க ஓரத்தில் வடக்கு பக்கமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஊருக்கு வெளியே போனாங்க அப்படிங்கிறாங்கங்க. இப்போ நீங்கள் கூட உம்ரா பயணத்துக்கு போனால் பார்க்கலாம். உங்களுக்கு கூட நீங்கள் உம்ரா பயணத்துக்கு போனீங்கன்னு வைங்க, அந்த பனு சாயிதா தோட்டம் எங்கே இருக்குன்னு காமிப்பாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். பக்கத்தில் நடந்தே போகலாம், கிரவுண்டு தான். அதுக்கு அங்கிட்டு தான் லாட்ஜுகள்லாம் வருது. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இவங்க அறியாத மக்கள், இவ்வளோ சுற்றி இருக்க அறியாத மக்கள் ஏன் புது மணப்பெண்ணை சந்திக்கிறதுக்கு தனியாக ஒரு ஊருக்கு வெளியே ஏற்படுத்தினாங்கங்கிறாங்கங்க. அப்போ பனு சாயிதாங்கிற இடம் எங்கே இருக்குங்கிறது தெரியல, அறியாமை. சரி, அந்த இதில் வேற சொல்றது, யாரோ ஒரு சதிகாரன்னு அந்த ஹதீஸை திட்டமிட்டு புகுத்திட்டான். அவங்க சொல்றாங்க, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு புனிதமானவர்கள், எவ்வளவு நல்லொழுக்கம் உள்ளவர்கள், எவர்கள் நன்னடத்தை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த இந்த யூதர்கள் செய்த சதி வேலை தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது, அவங்க சரியா செய்யற ஹதீஸ் சரியா தான் இருக்குது. இந்த ஹதீஸை மறுப்பதற்கு நீங்க தான் சரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஹதீஸ் நல்லா தான் இருக்குது, சதி செய்வது நீங்கள் தான். சஹாபா பெருமக்களையும் மறுத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் நடந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால் அல்ல, நீங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தா மறுத்திருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க இருக்குங்க? நீங்க இல்லாதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிளான் பண்ணி செஞ்சாங்களாம். அது இந்த ஹதீஸை புதுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தவறான எண்ணத்தை மக்கள் ஏற்படுத்துவதற்காக செட்டிங் பண்ணி பிளான் பண்ணி இந்த ஹதீஸை புகுத்தினாங்களாம். எவ்வளோ பெரிய மேதாவி பாருங்க. இந்த ஹதீஸை இப்படித்தான் புகுத்தினாங்கண்டு புகாரி இமாம் முதற்கண்டு, அதுக்கு முன்னால் இருப்பவர்கள் முதற்கண்டு, அதுக்கு அடுத்து வந்து எந்த இமாமுக்கும் தெரியலை. இவ்வளோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சிடான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மேதாவிகள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாருமே கண்டுபிடிக்கலே இல்லை, பிளான் பண்ணி புகுத்தினாங்கண்டு ஒரு ஆள் தானே. இதில் புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க. ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு. அந்த பெண்ணு சொல்கிறாங்க, ஹல் தஹபுல் மலிக்கத்து நப்சஹா லி சூகா. ஒரு அரசி ஆக இருக்கக்கூடிய பெண்மணி பிரஜைக்கு, குடிமக்களுக்கு, ஒரு ஆளுக்கு, குடிமக்களில் ஒருவருக்கு தன்னை வழங்குவதற்கு உடன்படுவாளா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கரெக்டு. ஆனால் இந்த ஹதீஸையே நாங்கள் மறுக்கிறோம், சரியில்லை அப்படி சொல்கிறவங்க வச்ச அழுத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அவங்களுக்கு வீடியோ போட்டு பார்த்தா தெரியும். அந்த பெண்ணு சொல்கிறத வாசகத்துக்கு கொடுக்குற ராணிங்கிற ராணியை ஒரு தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ அந்த பெண் அப்படி கேட்டாலாம். அந்த ஹதீஸில் வாசகம் என்ன வருது? அரசர்குல பெண் இடையறை மணப்பாரா? இடையர்னா ஆடுமைக்கிறவர், இடையறை மணப்பாரான்னு கேட்குது. அதோட ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? இந்த கேள்வி கேட்டவுடனே என்ன எப்படி சொல்கிறாங்க, இடையறை மணப்பாரான்னு கூட ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அன்பளிப்பு செய்கிறது தான் கேள்வி. என்னங்க அன்பளிப்பு? நீங்கள் அவங்களுக்கு வீடியோ போட்டு பார்த்தா தெரியும். அந்த பெண்ணு சொல்கிறத வாசகத்துக்கு கொடுக்குற அர்த்தம், ஒரு அரசி ஆடு மேய்க்கும் இடையருக்கு தன்னை வழங்குவாரா, தன்னை அன்பளிப்பு கொடுப்பாரா அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அங்கே சூக்கான்னு இருக்குது. அந்த வார்த்தை என்ன அர்த்தம்லே இப்போ தெரியல யாருக்கு. ஹதீஸையே ஆய்வு பண்ணுறோம், ஹதீஸையே நாங்கள் மறுக்கிறோம் அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு சூக்காங்கிற வார்த்தை அர்த்தம் தெரியுங்களாங்க. ரஐயத்துன்னு போட்டிருக்கிறாங்க. என்ன வச்சுறாங்க? ரஐயத்தா ஆடு மேய்க்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ஆடு மேய்க்கிறவருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த அர்த்தம் இல்லை. இன்னொன்று இப்படி சொல்ல காரணம் தெரியுமா? இந்த ரஹ்மத் டெஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, புகாரி ஷரீஃப் தமிழாக்கம் நீங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த தமிழாக்கத்தில் இந்த அர்த்தம் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் கொடுமை. அந்த பெண்ணு சொன்னாங்க, ஒரு அரசி தன்னை ஆடு மேய்க்கும் இடையருக்கு கொடுப்பாங்க, அந்த அர்த்தம் அதில் போட்டு வச்சுருக்காங்களா. உடனே ஹதீஸை மறுக்கிறவங்கள அதே அர்த்தம் அப்படியே கொண்டு வந்து ஆடு மேய்க்கும் அர்த்தம் வச்சுட்டு இருக்கிறாங்க. எழுதலாம் ஏற்ற கருத்தா படித்து எங்கள் பாட்டை கெடுக்கணும். அவங்க தப்பாக தர்ஜமா பண்ணாங்க. நீங்கள் ஹதீஸை ஆய்வு செஞ்சு மறுக்கிற அளவுக்கு வந்து விட்டீங்க. ஒரு வார்த்தையாக அர்த்தம் தெரியல உங்களுக்கு. சூக்கான ஆடு மேய்க்கிறவங்க இது ஒரு தத்துவம் பேசுகிறவரு ஆடு மேய்ப்பேர் என்று எப்படி சொல்லியிருப்பாங்க அந்த பெண்ணு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நடந்தது ஹிஜ்ரி 9 இருக்கிறது, 8 இருக்குதுங்க. அதை வச்சுக்கிட்டு ஹிஜ்ரி 9 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னராவில் இருக்கிறாங்க. மதீனாவில் பல மைல்களுடைய சாம்ராஜ்யத்தில் மன்னராவில் இருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சி இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஒரு தத்துவம் பேசுகிறாங்களாம், இந்த ஹதீஸை பொருந்தலையே அப்படிங்கிறத கொண்டு வராங்களாம். ஹதீஸை பொருந்தலைங்க. ஒரு மன்னரை பார்த்து இடையண்டில் இருக்கு எழுவல, அது இடையில அர்த்தமே இல்லையாப்பாங்க, நீங்களே அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஒன்று போதுங்க, இந்த ஒன்று ஹதீஸில் உள்ள வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல, மற்றவங்க எழுதி வச்ச அர்த்தத்தை தான் இவங்க சொல்கிறாங்க என்றாலே ஆய்வு செய்கிற தகுதி இவங்களுக்கு இல்லை. முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. பிரஜை அவங்க பெண்கள் சொல்கிறாங்க, நான் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, நீங்கள் சாதாரண பிரஜை, உங்களுக்கு எப்படி நான் உடம்பட முடியும், என்ன உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா குடிமக்கள், சோகான்னு சொன்னால் குடிமக்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாங்க. ஆனால் திருமணம் நடந்துட்டாலும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவங்களும் மாண்பும் என்னங்கிறது தெரியலை. அதனால தான் இப்படி சொன்னது. மற்ற மக்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல, நான் ஹதீஸில் படித்தேன், என்னங்க வந்துட்டு போன யார் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ சிறப்பு உள்ளவங்க. ஆஹா குன்த அஷ்கானா, துர்ப்பாக்கியம் உள்ளவளாக ஆகிட்டேனே, பெரிய ஒரு நசீப் இழந்துட்டேன்னு பின்னால் வருத்தப்படுறாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்போ அதனால் இங்கே கேட்குறாங்க, என்ன ராணின்னு அந்த பெண்ணு சொன்னாங்களே, எந்த நாட்டு ராணி? அது மல்லிகத்துன்னு சொன்னால் அரசுன்னா அரசு மாதிரி வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். ஒரு உயர்ந்த குடும்பம், நல்ல செல்வாக்க வாழ்ந்த குடும்பம், என்ன சொல்லுவோம், ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ராணி மாதிரி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருத்து தானே தவிர இந்த சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு ராணியாக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. சேர நாட்டு ராணி, சோழ நாடு சோழ நாட்டு ராணி, பாண்டிய நாடு, அவங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணு எந்த நாட்டு ராணியாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சொன்னால் உயர்ந்த குடும்பத்தில் ராணி மாதிரி வாழ்ந்தவொன்னே கருத்து தான் இவங்க இப்போ எடுத்துக்கிட்டா. அதே போல் எந்த அழைச்சிக்கிட்டு வந்தாங்களே இந்த பெண்ணை, எந்த அரண்மனையிலேருந்து அழைச்சிக்கிட்டு வந்தாங்க? இவங்க கேட்குறா, எந்த அரண்மனை? இவ என்ன நினச்சிக்கிட்டது, அரண்மனை அப்படின்ற ஒன்று இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிறது அரண்மனை, அஜ்மீர் பக்கத்தில் அப்படி ஆக்ரா அங்கே இருக்கிறது அரண்மனை அப்படி நினச்சிக்கிட்டது. ஒரு பெரிய வீடு, பங்களா வீடு இருந்தாலே அது அரண்மனை தான். அரபி மொழியில் அதுக்கு ஹொசுன்னு சொல்லுவாங்க, பன்மை ஹொசுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பெண்மையை அழைத்து வரப்பட்டது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கிறது இந்த ஹதீஸை மறுக்க முடிவு பண்ணிட்டதுனால, ராணியா, எந்த நாட்டுக்கு, எந்த அரண்மனை, இவ்வளோ கேள்வி கேட்கலாம். இளையர்னு எப்படி சொல்லியிருக்க முடியும்? சில இளையரா, அது இளையரே இல்லையே, அதுவரைக்கும் இருக்கணும். சரி, இப்படி தவறாக அன்பளிப்பாக கொடுங்கிறதையே இவ சொல்றாங்க அந்த ஹதீஸில். அதான் சொல்றது, நான் சொன்னேன் அப்போதையே, கொச்சையான வார்த்தை, பச்சையான வார்த்தை அல்லவா. அன்பளிப்பாக கொடுன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, குர்ஆனில் வந்த வாசகம் தான் அது. நல்ல உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். நீ வஹபத்தின் நஃப்ஸஹா, குர்ஆன்ல சொல்றான், ஒரு பெண்மணி தன்னை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பளிப்பாக வழங்க சம்மதம் கேட்குறாங்க. திருமணம் நடந்துருச்சு, சம்மதம் தான் கேட்குறாங்க. இவரும் சொல்றாரு, அன்பளிப்பாக கொடுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தவறான செயலுக்கு கூப்பிடுறான்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா? அதான் ஏற்கனவே சொன்னேன், எங்கே போயிட்டாங்க, அதான் தவறான சிந்தனை உள்ளவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம். அப்போ தான் நான் கேட்டேன், இந்த அர்த்தம் தான் அதுக்குன்னு சொல்றீங்கள, அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல, அன்பளிப்பு வழங்கலாம். அந்த தவறான அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சொன்னானா? குர்ஆன் வசனத்தை இப்படி கொச்சப்படுத்திடலாங்க, கேவலப்படுத்திடலாங்க. அது இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலையா, படிக்கலையா? சரி, அந்த ஆயத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்றான், வம்ரஅத்தன் மூமினத்தன், ஒரு மூமினான பெண்மணி வஹபத்து நப்ஸா, தன்னை அன்பளிப்பா வழங்கினாள், நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு, அராத நபியும் நாடினால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடும், காலிசத்தில் நபி அவர் உங்களுக்கு மட்டும், மின்தூனில் மூமினின், வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நமக்கு பயம் சொன்னால், அது சரியில்லை இது சரியில்லை, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த ஆயத்துக்கும் கூட அது எப்படிங்க, சட்டம்னா இஸ்லாத்தில் எல்லாம் ஒன்று தானங்க, நம்பிக்கை ஒரு சட்டம், மற்றவங்கள சட்டமா, சமாதானத்தையும் சமத்துவத்தையும் தோற்றுவிப்பதற்காகத்தானே நபியே வந்தாங்க. அப்படி இருக்க அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்க உம்மத்து ஒரு சட்டம்ங்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேட்டு இந்த வசனத்தையும் மறுப்பார்களோ என்னவோ தெரியலையேங்க.
ஆனால் இப்போ உடனேலாம் மறுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னும் தயார் பண்ணலை. ஹதீஸை மறுக்கிறதுக்கு ஓரளவு தயார் பண்ணி வச்சுட்டாங்க. சரியில்லைன்னா விட்டு சொல்லிடுறாங்க. செயலை அந்த கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டனால அப்படி போகிறாங்க. குர்ஆனையும் நான் மறுத்தா அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் பண்ணிட்டா மறுப்பாங்க. அது வரைக்கும் மறுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா இவங்களுடைய இந்த அளவுகளை வச்சா இந்த ஆயத்தை எல்லாம் மறுக்கலாம். அது சரியில்லை, இது சரியில்லை, சமத்துவம் இல்லை, எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு கூட சொல்லலாம். நான் கேட்குறேன், நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அதை கண்டியா உங்களுக்கு பொறாமை? நீங்க பொறாம பெறீங்க, நம்பிக்கை அல்லாஹ் கொடுக்குறான் சிறப்பை. சரி, இன்னொன்று ஒரு சில கேள்விகளை கேட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லாங்க. ஆடு மேய்க்கிற இடையில அர்த்தம் வச்சாங்க, அது தப்புன்னு சொல்லிட்டோம். இன்னொன்று ஹதீஸில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹதீஸை அவங்க படித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது ஒரு பெண்ணை பற்றி, அது பிறகுதான் நிக்கா பண்ணாங்க, அழுத்து வர சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த பெண்ணை பற்றி கூறப்பட்டதுக்கு இவர் என்ன அழுத்தம் வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நபிகிட்ட சொன்னாங்களாம், ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க, பச்சை கிளி மாதிரி. ஹதீஸில் அப்படி இருக்குதா? ஒரு பெண்ணை பற்றி பெண்ணை பற்றி கூறப்பட்டா என்ன? அந்த நுஅமான்ங்கிறவங்க சொன்னாங்கல்ல, ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவரை இழந்து இப்போ விதவையாக இருக்கிறாங்க, நல்ல பெண்மணி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை இவர் அப்படியே மாத்துறாரு. எப்படி இந்த ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் துக்கிரல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்து மினல் அரபி, அரபுல உள்ள ஒரு பெண்ணை பற்றி நபிகள் நாயகத்தில் சொல்லப்பட்டது. 5637 இதே சம்பவம் தான். 5637 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அரபு கோத்திரத்தில் ஒரு பெண்ணை பற்றி நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க, அழகான ஒரு பெண், அழகான ஒரு பச்சை கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அமர அபா உசைதின் சாதி, அபு உசைது என்பவரை அனுப்பி யூர்சிலை இலைஹா, அவர்கிட்ட போய் ஆளை கூட்டிகிட்டு வா, அந்த பெண்ணை தூக்கிட்டு வாங்குறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு பெண் இருக்குன்னு, அப்படியே அந்த பெண் இருக்காளா, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் என்ன செய்கிறாருன்னா, போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். வந்து மரியாதை வந்துருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது ஒரு பெண்ணை பற்றி, அது பிறகுதான் நிக்கா பண்ணாங்க, அழுத்து வர சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த பெண்ணை பற்றி கூறப்பட்டதுக்கு இவர் என்ன அழுத்தம் வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நபிகிட்ட சொன்னாங்களாம், ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க, பச்சை கிளி மாதிரி. ஹதீஸில் அப்படி இருக்குதா? ஒரு பெண்ணை பற்றி கூறப்பட்டா என்ன? அந்த நுஅமான்ங்கிறவங்க சொன்னாங்கல்ல, ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவரை இழந்து இப்போ விதவையாக இருக்கிறாங்க, நல்ல பெண்மணி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை இவர் அப்படியே மாத்துறாரு. எப்படி? ஒரு நல்ல பெண் இருக்கிறாங்க, கிளி மாதிரி பெண்ணு என்று சொல்லப்பட்ட சலாசம் அவங்களுக்கு இருக்கிறத சொல்லி, அந்த ஹதீஸ் சஹீஹா இல்லையா அதை சொல்லுங்க. இருக்கிறத சொல்லி பேசுங்க, இல்லாதேன்னு சொல்றீங்க. நீங்க நினைச்ச சாதிக்கிறதுக்காக பச்சை கிளி மாதிரி இருக்கிற ஹதீஸில். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, அட இப்படியெல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, அப்போ இந்த ஹதீஸ் இல்லைதான் அப்படின்னு 4 பேர் நினைக்கணுமா? அதற்காக அப்புறம் இதான் பரவாயில்லை. அடுத்து இந்த பெண்ணை பற்றி சொன்னது பிறகு ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், அப்படியா அந்த பெண்ணை தூக்கிட்டு வா அப்படின்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் எடுக்காப்பா அப்படி, அந்த பெண்ணை தூக்கிட்டு வா அப்படின்னு. திருமணம் முடித்து அந்த பெண்ணை அழைச்சிடுவாங்க. திருமணம் செய்து கொடுத்தவர், நீங்கள் என்னோட ஒரு ஆள் அனுப்பி வைங்க, அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறேங்கிறாரு. சிலர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாலும் தூக்கிட்டு வாங்கன்னாங்களாம். இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்ல, ஒரு நபி அப்படி சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணை போய் அந்நிய பெண்ணை தூக்கிட்டு வா அப்படிம்பாங்களா? இந்த ஹதீஸ் சரியில்லைங்க. இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு ஆக்குவதற்கு இப்படியெல்லாம் அழுத்தம். நான் கேட்குறேன், தூக்கிட்டு வா, அந்த வாசம் இருக்குதா? கிளி மாதிரி வாசம் இருக்குதா? காமிக்க முடியுமா? ஏன் இல்லா வச்சு பேசுறீங்க? சரி, இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க போனவர் கூட்டி வந்துட்டாருல்ல, அது எப்படி இருக்குது? உத்திய பிஹா, அவர்களை அழைத்து வரப்பட்டது, அந்த பெண்ணை அழைத்து வரப்பட்டது அப்படிதான் இருக்குது. என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? தூக்கி கொண்டு வரப்பட்டால். ஒரு அரபி வாசத்தோடு மீனும் கிடையாத. அரபியில அத்தா பிஹி, அழைத்து வந்தான். உத்திய பிஹா, அழைத்து வரப்பட்டான். அல்லது உத்திய பிஹின்ற அழைத்து வரப்பட்டான், உத்திய பிஹான்ற அழைத்து வரப்பட்டாள். அது பெண்பாளுக்கு சொல்லுவாங்க.
அத்தா பிஹி என்றாலே அழைத்து வந்தான், உத்திய பிஹி அழைத்து வரப்பட்டான். இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? நாங்கள் சொன்னால் உங்கள் சுன்ன ஜமாத்துங்க இல்லாதேன்னு சொல்லுவாங்கங்க. நான் இப்போ சொல்கிறேன், தமிழகத்தில் வஹாபிகளில் பல பிரிவுகள் இருக்குல்ல, அவங்களோட ஆளுக்கு சாக்கிட்ட போய் கேளுங்க. அத்தா பிஹின்னா அழைத்து வந்தால் அர்த்தம் இருக்குதா இல்லையான்னு இருக்குதுல்ல. ஹதீஸில் உத்திய பிஹாண்டா அழைத்து வரப்பட்டால் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. ஏன் தூக்கி கொண்டு வரப்பட்டான்னு அர்த்தம் வைக்கிறீங்க? இந்த ஹதீஸை தள்ளணுமா? இப்படியெல்லாம் இருக்குமா? சல்லல்லாஹு அலைஹி அப்படின்னா தூக்கிட்டு வான்னு சொல்லுவாங்களா? அதுக்காக வேண்டி இதிலிருந்து புரிஞ்சுக்கலாங்க இவங்க எவ்வளவு ஒன்றை சாதிப்பதற்கு எவ்வளவு பெரிய பொய்யையும் சொல்வதற்கு இவர் தயார். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்நிய ஆணுடன் எப்படி வரலாம்? தனியாக வந்தாங்க, பெண் துணையோட தானே வந்தாங்க. யாரு? சொந்த தாய். சொந்த தாய்னு ஈண்டெடுத்த தாய் இல்லை, பால் கொடுத்தும் தாய். ஹதீஸ் சொன்னாலும் பால் கொடுத்த தாய், அப்படிதான் துணையோட வர்றாங்க. அப்படி வரலாமா? மார்க்கத்தில் வரக்கூடாது அப்படி பேசுங்க. ஏன் அதை விட்டு விடு? ஒரு ஆணோட அந்நிய ஆணோ வந்தால் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. அது இன்னொன்று, பல பேர் அந்த பெண்ணுக்கு பேரே பலது இருக்குதுங்க. அதுலேருந்து இந்த ஹதீஸ் இல்லைங்க. அந்த பெண்ணு பேர் பலவா இருக்குதான். ஒரு அறிஞர் இந்த பேருங்களாலாம், இன்னொரு அறிஞர் இந்த பேருங்களாலாம். ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பேர் இருக்குமா? அதுலேருந்து என்ன புரிகிறது? இது ஹதீஸ் இல்லை. சரி, இந்த பெண்ணுக்கு பல பேர் இருக்குங்கிறது எந்த சையான ஹதீஸில் இருக்குது? சையான ஹதீஸ் கொண்டு வாங்க பார்க்கலாம். இவ்வளோ பேர் இருக்குது இந்த சையான ஹதீஸில் கிடையாது. எல்லாம் விரிவுரை நூல்களிலும் வேற நூல்கள்லையும் இருந்ததை எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளோ பேர் இருக்குதுல்ல. ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் தானே இருக்கும். அதனால இது சரியல்ல. உங்களுடைய நிலை இப்போ பரிதாபம் போனது எப்படி தெரியும்? முன்னாலேலாம் ஒரு ஹதீஸ் சஹீஹா இருந்தால் அந்த சையான ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம். இதற்கு முரணாக எந்த அறிஞர்கள் சொன்னாலும் வீசி விடுவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி தத்துவம் பேசுகிற வாழ்க்கை அப்படியே தலைகளை புரண்டுச்சு. இப்போ என்னண்டா, பல அறிஞர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறது. ஆகவே இந்த சையான ஹதீஸை தள்ளிவிடுவோம். அப்படியே மாறி போச்சு. முன்னால குர்ஆன் ஹதீஸ் மொரனா வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ அப்படி இல்லை. மொரனா அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே புகாரில் பதிவு செய்யப்பட்ட சையான ஹதீஸை நாங்களும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்படியே பல்ட் அடிச்சுட்டாங்களங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்? ஹதீஸை தள்ளணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு. இப்போ என்ன அப்படி 1000 பேரை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இதில் என்ன, அந்த பெண்ணுடைய பேர் அஸ்மா, உமைமான்னு சொல்கிறாங்க. அது லக்கபு, செல்ல பேர். இந்த சில பெண்களுக்கு அசல் பேரும் ஒன்று இருக்கும், வீட்டில் வெளியில் கூப்பிடுற செல்ல பேர்னு ஒன்று இருக்கும். செல்ல பேர் உமைமா, அவன் பேர் அஸ்மா, அவ்வளவுதான். மற்றவங்க 1000 பேரை சொல்லணும். உங்களுக்கு என்ன? நீங்கள் அதை வச்சுக்கிட்டு சரியான இதை மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்க, இதில் வேற சொல்கிறாங்க, இதில் முரணா இருக்குது. முரணா வந்தால் விட்டுருன்னு என்ன முரண்பாட்டு சொன்னால் இதா தாரலா தசாக்கத்தா. அது அந்த ஃபிக்குடைய உசூல், ஃபிக்குடைய உசூலில் ஒன்று என்னன்னு கேட்டால், 2 முரண்பாடு வந்தால் 2 இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இதா தாரலா, ஒன்று கொண்டு முரணாக வந்தால் தசாக்கத்தா, 2 விழுந்து விடும், 2ஐயும் ஆதாரமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இது முரணா வந்தால் விட்டுருன்னு. அப்படி தான் உசூல் ஃபிக்குல இருக்கு சொல்கிறது. உசூல் ஹதீஸுங்கிறது பாருமா, உசூல் ஃபிக்குங்கிற ஆவ. சரி, அது இருக்கட்டும். என்ன இருக்குதான்? இதா தாரலா தசாக்கத்தா, ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தால் 2ம் விழுந்து விடும். அதனால முரணாக இருக்குது, 2ஐயும் விட்ட முடியாதான் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது, ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தால் விழுந்துடுங்க, அங்கேயே நிப்பாட்டிக்கிறீங்க. எப்போ விழும்? இல்லம் இருக்கும் பைனஹுமா தௌஃபீக் வ தர்ஜீஹ், 2ஐயும் ஒன்றிணைத்து கருத்து சொல்ல முடியாமல் இருந்தாதான். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 2க்கும் அது அப்படிங்க, இது இப்படிங்க, அப்படி கருத்து சொல்ல முடியும்னு சொன்னால் அப்படி தான் அர்த்தம் வைக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லைண்டா தான் 2ஐயும் விடணும். ஆனால் என்ன செய்யப்பட்டா 2 முரணாக இருக்குது, அதனால் விட்டுருவோம். அங்கேயும் பாதியை சொல்லிவிட்டு பாதியை விட்டு விட்டாங்க. ஏன்? எதை சொன்னாலுமே கேட்க 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால் அந்த கித்தாபை பார்க்குற ஆட்டம் அவங்க பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குதா? அப்போ பயப்படுவாங்களே, நம்ம இப்படி சொல்லிடுவோம், நம்ம இளைஞர்லாம் தூக்கி பார்ப்பாங்க, உண்மையை கண்டுபிடிச்சலாம் பயம் இருக்குமே. இல்லை, எது சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்க. அடுத்து இவங்க ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்நிய பெண்ணுடன் தனித்து இருக்கலாமா அப்படின்னாங்க. தனித்து இல்லை. ஏன்? அங்கே பால் கொடுத்த தாய் இருந்தாங்க. அது அந்நிய பெண்ணும் அல்ல, மனைவி. இவங்க அந்நிய பெண் சொல்கிறதே தப்பு. திருமணம் நடந்து விட்டது, நான் சொல்லலை, புகாரியிலே உள்ள ஹதீஸ் சொல்லுகிறது. அதனால அந்நிய பெண் வார்த்தை எடுக்கிறதே தப்பு.
திருமணம் ஆகாமல் பெண்ணை பார்க்கக்கூடாது, திருமணம் ஆகாமல் பெண்ணை பார்க்கக்கூடாது, ஆனால் பார்க்கலாம்ல. அதான் புகாரில் தசவஜன்னு வந்திருக்குது, திருமணம் செய்தார்கள், அதனால தான் பார்க்குறாங்க. சரி, தூக்கிக்கிட்டு வர சொல்லவில்லை. ஏங்க தூக்கிட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க? அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்பி அழைத்து வரப்பட்டாங்க, அப்படி தான் இருக்குது. அது இல்லாதான் சொல்லியிருக்கிறாங்க. சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை வற்புறுத்தி திரும்ப சொல்லக்கூடாது. அதனால தான் செலவாளர் சம்மதம் இருக்குதாங்கிறதுக்காண்டி கேட்டாங்க. உன்னை எனக்கு அன்பளிப்பாகத்தான் கேட்டதே சம்மதம் இருக்குதாங்கிறதுக்கு தான். அந்த பெண்ணு சம்மதம் இல்லைன்ட்டாங்க, உங்கள் வீட்டோட போயிடுமா அப்படின்ட்டாங்க. தலாக்கு கொடுப்பதற்கு தான் இந்த சட்டமே. ஒரு பெண்ணை திருமணம் நடந்தது, பிடித்தம் இல்லை, அந்த கணவன் அந்த பெண்ணை தலா கொடுத்துடணும். இல்லை, உன்னை பிள்ளையாட்டம் உன்னால தான் வாழ்வேன் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாடத்தை நடத்தியிருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக. ஒரு பெண்ணு உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி புது பெண்ணு விட்டுருங்க, தலா கொடுத்துருங்க. நீங்களும் தனியாக வாழுங்க, அந்த பெண்ணு தனியாக வாழட்டும். பிடிக்காத பெண்ணோடு நீங்கள் இருந்தாங்க, 2 பேருடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். இந்த பாடமே சமூகமாக தான் இருக்கிறது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடக்கிறது. எல்லாம் நடத்தி காட்டுறோம், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கையில் நின்றாங்க? அமைதிப்படுத்தும். அந்த ஹதீஸில் இருக்கிறது தஸ்கோன. ஏன்னா அவங்க அந்த பெண்ணு ஒரு கவலையில் இருக்கிறாங்க, அவங்க விரும்பலை, அதனால அமைதிப்படுத்துவதில் தஸ்கோன இருக்குதுல்ல. கணவராக இருக்கிறவங்க கையில் நின்றாங்க, இதில் என்ன இருக்குது? அதுக்கு பிறகுல தலாக்காகுது. இதை புகாரி இமாம் பாடமாகத்தான் போட்டு வர்றாங்க. இந்த ஹதீஸை பாடமாக போடுறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒருவன் தலா கொடுத்தால் நேரடியாக சொல்லலாமா, முகத்துக்கு முகமாக சொல்லலாமா? உன்னை நான் தலா கொடுத்து விட்டேன் சொல்லலாமா? இந்த கேள்விக்கு தான் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க புகாரி இமாம். அப்படி சொல்வது சரியல்ல, அப்படி சொன்னாலும் கூடும், அப்படி சொன்னாலும் கூடுங்கிறதுக்கு தான் இது. சிலதாக பிள்ளைப்பா சொன்னாங்கல்ல, அப்படியாமா, அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீ போயிடுமா, அதான் தலாக்கு. நேரடியாக தான் சொன்னாங்க. நேரடியாகவும் சொல்லலாம் என்பதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கிறார்கள். இங்கே எங்கே கொச்சை வந்து விட்டது, ஆபாசம் வந்து விட்டது. அதனால் இவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதில் ஒன்றுமே கிடையாது. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், புகாரி இமாம தான் சொல்றதை சாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பெரியவங்களெல்லாம் மட்டப்படுத்துகிறான் பாருங்க, எந்த நிலைக்கு கீழே இறங்கி போகிறாங்க பாருங்க. நம்மளாம் உலக முஸ்லிம்களே சொல்கிறாங்க, குர்ஆனுக்கு அடுத்து நூல்களிலேயே அசஹானது சஹீஹானது புகாரி ஷரீஃப் தான். உலகமே சொல்லுது, குர்ஆனுக்கு அடுத்து முதலிடம் சஹீஹுல் புகாரி. இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு இவர் சொல்றாரு, புகாரி இமாம் இருக்கிறாங்கல்ல, ஆய்வெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏற்றுக்கணும், அவ்வளோதான் ஒரு பார்வை. புகாரியுடைய பார்வை என்னன்னு கேட்டால் மெசேஜை பார்க்க மாட்டார். இதை இப்ராஹிம் சொன்னார், சரி இப்ராஹிம் அவர் ஓகே போடு, அவ்வளோதான் அவருடைய பார்வை. அவருடைய அந்த ஆய்வாளருடைய பார்வை வேற இருக்கும். ஹதீஸ் கலையுடைய அறிஞருடைய பார்வை என்னவா இருக்குன்னு கேட்டால் ஆளுக்கு சரியானு பார்ப்பாங்க. சரி, அவங்க சொல்ற ஆளுக்கு நல்லவங்க அறிவிச்சாங்கன்னு வச்சுட்டு போங்க, அதுக்குள்ள அவர் நல்ல ஹதீஸை மறுக்கிறதுக்கு இவர் சொல்றாரு, புகாரி இமாம் இருக்கிறாங்கல்ல, ஆய்வெல்லாம் பண்ண மாட்டாங்க. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் போதும், பதிவு பண்ணி விடுவார். அவர் அந்த அறிவிப்பாளர் சரியா, இந்த அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்கிறாரு, அந்த அறிவிப்பாளர் அவனை கரெக்டாக இருக்கிறார், பதிவு பண்ணி. ஆய்வு செய்வதில்லை. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் அதையும் பதிவு பண்ணி விடுவாங்க. எவ்வளோ பெரிய வடிகட்டிய பச்சை பொய் தெரியுமா இது? இப்படி ஒருவர் சொன்னால் 2 ஒன்று தான். ஒன்று, புகாரியை படிக்கவில்லை, இல்லை புகாரி படிச்சிருக்கிறான்னு சொன்னால் வடிகட்டியே பொய் சொல்கிறார். 2 ஒன்று தான். 3வது ஒன்று கிடையாது. ஏன்னா புகாரியை படிச்சிருந்தா இது யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, இவர் இப்படி சொன்னது எதில் சேரும்? புகாரியை படிக்கலை அதில் வருமா, பொய்யில சேருமா? பொய்யில தான் சேரும். ஏன்னா இவர் புகாரியை படித்து தான் இருக்கிறாரு, புகாரியை படித்திருக்கிறாரு, பொய் தான் சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? புகாரியோட சிறப்பை என்னங்க, ஒவ்வொரு ஹதீஸை பதிவு பண்ணும் போதும் அந்த ஹதீஸில் என்ன கருத்து இருக்குதோ அதை பாடமாக போட்டு தான் ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? புகாரியில் 7000 ஹதீஸுங்க. திரும்ப திரும்ப வர ஹதீஸையும் சேர்த்தா 7000. திரும்ப திரும்ப மடங்கு வர ஹதீஸெல்லாம் எழுத்துட்டீங்களாக்கா 4000 ஹதீஸ் தான். அதனால தான் அவன் சொல்கிறது, புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸை மறுக்கிறேன்னு வரீங்களே, இந்த மாதிரி ஒரு 4000 பேர் சென்னையில் உள்ளவங்க புறப்பட்டாலே புகாரி காணாமல் போயிடுமாங்க அப்படிங்கிறது. ஏன் ஒரு ஆள் வர்றாரு, இந்த ஹதீஸு
அறிவுக்கு பொருந்தலை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொரு ஆள் வர்றாரு, இந்த ஹதீஸ் அறிவு பொருந்தலை. வெறும் 4000 பேர் உலகம் தெளிவுக்கு இல்லை, சென்னையில் உள்ள 4000 பேர் வந்தால் புகாரி காணோம். அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஹதீஸை மறுத்து கொண்டு. இப்படியே ஒவ்வொருவரும் செஞ்சா இந்த வாசலை திறந்து வச்சா கடைசியில் புகாரி மிஞ்சுமா? சரி, புகாரி இல்லை, ஹதீஸ் மிஞ்சாதுல்ல. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அத்தியுல்லா, அல்லாஹ் வழிபட்டு நடங்க, அத்தியு ரசூல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிபட்டு நடங்க அப்படின்னு சொல்றானே. ஹதீஸ்னு ஒன்று இருந்தாதானங்க அத்தியு ரசூலே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு நடங்க அப்படி நல்லா சொல்றான்ல. நம்ம கேட்டு நடப்பதா இருந்தால் ஹதீஸ் என்று ஒன்று இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் இந்த மாதிரி கூட்டங்கள் புறப்பட்டுட்டா ஹதீஸே இல்லையே. இப்போ அத்தியோ ரசூலுங்கிறதே குர்ஆன் இல்லாம போயிருமே, அதை நடைமுறைப்படுத்தப்படாம போயிடுமே. சரி, இப்போ அவங்க நம்ம சப்ஜெக்ட் வாங்க. 7000 ஹதீஸா மடங்கு வந்தா திரும்பத்தோடு சேர்த்தா விட்டா 4000 ஹதீஸ் தான் புகாரியில் மொத்த ஹதீஸ். 4000 ஹதீஸு மடங்கு ஏங்க வருது? 7000 அளவுக்கு ஏன் மடங்கு வந்துச்சு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர் என்பதை இதுதான் நிரூபிக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் புகாரியை படித்து பார்த்தா தெரியும். ஒரு பாடம், ஒரு ஹதீஸ், அதுக்கு அடுத்து வேற பாடம் மேலே உள்ள ஹதீஸ் அங்கே இருக்கும். அதுக்கு 3வது பாடம் தலைப்பு வேற, ஆனால் இதுக்கு முன்னால் போயிருக்கிற 2 ஹதீஸ் அது அங்கேயும் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆய்வாளர்! ஒரு ஹதீஸை கொண்டு 5 தலைப்பு 6 தலைப்பு என்று போடுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆய்வாளராக இருக்க முடியும்? அதனால தானே 7000 ஹதீஸ் வந்துச்சு. இருக்கிற கடைசி ஹதீஸெல்லாம் பதிவு பண்ணி போடுறதா இருந்தால் 4000தோடு முடிஞ்சிருக்குமே. நீங்கள் ஒன்று வேணாம், இப்போ தமிழாக்கம் இருக்கிறதுல புகார் தமிழாக்கம் நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு ஹதீஸுக்கு மேலே பாடம் போடுறாங்கங்க. எவ்வளோ பெரிய ஆய்வாளர் அவங்கள போய் தான் சாதிக்கணுங்கிறதுனால அவங்க புகாரி இமாமு அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் பதிவு பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. என்ன இது? புகாரி படிக்காதவங்களே இப்படி சொல்லணும், நீ இப்படி சொல்லக்கூடியவங்க புகாரி படித்து தானே இருக்கிறாங்க அப்படின்னா சொன்னது பொய்ண்டாகும். ஆகவே உன்னுடைய நினைவில் வைங்க, நம்முடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த ஹதீஸ், அதை நாம் புண்போன்று பாதிக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுங்கள் என்று. அந்த வசனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஹதீஸும் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி குர்ஆனை பாதுகாக்கிறானோ அதுபோன்று ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஏன் அத்தியு ரசூல் என்று அல்லாஹ் தான் சொன்னான். ஆகவே சில சுய நலவாதிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக சரியான ஹதீஸ்களையும் இல்லாத பொல்லாத கருத்துக்களை சொல்லி மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டம் திருந்த வேண்டும். அந்த கூட்டம் திருந்தவில்லையானால் அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் அதற்கு நல்லருள் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த